காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆமென். ஏசப்பாவுக்கே ஆராதனை, இயேசுக்கே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. காலையிலும் மாலையிலும் எப்பொழுதும் கர்த்தருக்கே ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமென். சோத்திரம் சோத்திரம். கர்த்தரை நான் எப்பொழுதும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி. இந்த அதிகாலை ஜெபங்களை உமக்கு கர்த்தருக்கு கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபை எங்களோடு கூட ஜெபிக்கும். துதி கனமகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் கொடுத்த இந்த அதிகாலை ஜெப வேலைக்காய் நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். இப்போதும் நம் மத்தியில் இருக்கிற ஐயா தினகரன் அவர்கள் தேவ செய்தியை கொடுப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஏழு நேற்று நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறேன். கர்த்தரோட நாம் பரிசுத்தப்படுவதாக. இந்த அதிகாலை வேளையிலே என்ன வசனம் தியானிக்கலாம்னு சொல்லி போகும்போது, சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பேன், தேவரே என்னோட கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பேன். இதுக்கு அநேக நேரங்களிலே பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறோம். என்ன பிரச்சனை தான் அநேகருடைய வாழ்க்கையை நீ பார்க்க சொல்றாங்க, நான் இந்த உலகத்திற்கு காட்டும் போய்விடுவது நல்லதுன்னு சொல்றாங்க. அதான் சங்கீதக்காரன் நான் மரணங்களின் பள்ளத்தாக்கான் தான் பொல்லாப்பு பயப்பேன். அந்த விசுவாசங்களோட வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனை வருகிற நேரத்தில் நம்ம உடனே கர்த்தரை மறந்து விடுகிறோம். உடனே பிரச்சனை தான் பார்க்கிறோம், போராட்டத்தை தான் பார்க்கிறோம், சூழ்நிலை தான் பார்க்கிறோம். வேதாமத்திலே பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலே நான் மரணத்தை விரும்புகிறேன் சொன்ன சில பரிசுத்தவான்கள் குறித்து இப்போ நான் பேசுகிறேன். உங்கள் மக்களே, பெரிய பரிசுத்தவான், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணவர்கள், அவர்கள் பிரச்சனை போது நான் சாகணும் தான் சொல்லியிருக்காங்க. இதான் நமக்கு திருஷ்டாந்தம் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது யாக்கோபை பார்ப்போம். அவருடைய வாழ்க்கையில யோசிப்பு அவனிடத்துல பிரிக்கப்பட்ட போது அவனுடைய வாழ்க்கையில் அதை விட துயரமான காரியம் எதுவும் இல்லை. நிறைய காரியம் நடந்துச்சு. யாக்கோபுடைய வாழ்க்கையில் நிறைய காரியம் நடந்துச்சு. ஆனால் மிகப்பெரிய மனதை பாதிக்கூடிய அளவுக்கு நடந்தது இந்த யோசிப்பு கொடுத்து. அவன் குமாரன் சொல்றாங்க, அவனுக்கு ஆறுதல் சொல்லாங்க. அந்த ஆறுதலுக்கு அவன் இடம் கொடுக்கவில்லைன்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அவர் சொல்லுகிறான், நான் துக்கத்தோட என் குமாரனுக்கு நான் இறங்குவேன்னு சொல்றாரு. அதான் நான் உன்னோடு செத்துப்பேன்னு சொல்றாரு. யாக்கோபு 3 முற்பிதாக்கள் மிக பிரபலமானவர் யாக்கோபு. நான் துக்கத்தோட என் குமாரத்தில் இறங்குவேன் சொல்றார், நான் சாகிறேன்னு சொல்றார். கண்பான்களே, இந்த கால வேளையிலே சற்று யோசித்து பார்க்கணும். யாக்கோபையும் சொல்லிட்டாரே அப்படின்னு இதை நமக்கு திருஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு நாம் பார்க்கிறோம், யாக்கோபு அப்புறம் உயிர்மூச்சு அடைந்தான். 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறே பார்த்தோம். ரூபன் மேல அவனுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. யூதாமும் ஒரு தவறான வழியில போயிட்டாரு. எப்படி சில காரியங்கள் இருந்தாலும் லேவி, சிமோன் லேவி ஒரு பெரிய பட்டணத்தை அழிச்சிட்டாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் இருந்தாலும் அத்தனை பேரை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி, அத்தனை பேரை நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களை, அது விரோதியா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி, நண்பனா இருந்தாலும் சரி, அவங்களை ஆசீர்வதிக்க பழக்கத்தை பெற்றுக் விடுவோம். நான் சாகிறேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அடுப்படிய வேதாந்தத்தை பார்த்து மோசை நீங்க பாருங்க, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். வேதத்தின் அடிப்படையை பார்க்கும்போது நம்ம பல லட்சம் மக்களை வழிநடத்தக்கூடிய தேவனால் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். ஒரு தேவனுடைய மன்னன் சொல்கிறார், டேக்ஸ் என்ற வேதாந்தத்தை அடிப்படையாக கொடுத்து இந்த கணக்கு எழுதப்பட்டிருக்குதான் 61 லட்சம் ஜனங்களை வழிநடத்தினார் சொல்லி அவர் சொல்கிறார்.
ஏனென்றால் 6 லட்சம் புருஷர்கள், ஒருத்தனுக்கு 2 மனைவி 3 மனைவி இருந்திருக்கான், எத்தனை பிள்ளை இருந்திருக்கான். இது போக மற்ற ஜாதி மக்கள் அவருடைய போனான்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த ஜனம் 61 லட்சம் சொல்றார். அவ்வளவு ஜனங்களை வழிநடத்திக் கொண்டு செல்லப்பட்ட மோசே சொல்லுகிறார், பிரச்சனை வர நேரத்தில் தண்ணீர் எனக்கு இல்லைன்னு சொல்லி மக்கள் முறுமுறுக்கிற நேரத்திலே அவன் சொல்றான், கர்த்தாவே என்று கொன்று போடும். கர்த்தர் கானான் தேசத்தை அழைப்பதற்கு அழைத்து கொண்டு வந்த மோசே இடையிலே சொல்லுகிறார், என்னை கொன்று போடும். அவர்கிட்ட நல்ல நல்ல குணங்களா இருந்துச்சு. ஆனால் இந்த ஜனங்களை அழித்து போடாதீங்க, என் பேரை கிரி போடும், அவங்க பேரை கிரி போடும் சொல்லி கர்த்தர்கிட்ட மன்றாடுறது. அவன் சொல்றான், என்னை கொன்று போடும். கிறிஸ்து கண்பாக்களை வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறதா, போராட்டம் வருகிறதா, கலக்கம் வருகிறதா? மோசையை குறித்து தேவன் சொன்ன வார்த்தை, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளதான். அவன் குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்படி போல் முகமுகமா தரிசித்த மனுஷன் உலகத்தில் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லுகிறார், நான் சாக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அவருடைய கரத்தை இந்த காலம் உள்ள பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்கும். ஒவ்வொருத்தரும் சில வீடுகளில் பிரச்சனை, பிள்ளைகள் டைவர்ஸ் ஆகி வீட்டில் இருக்கான், சில பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருக்கலாம், சில பிள்ளைகள் டிப்ரெஷன்ல இருக்கிறான், பண பிரச்சனை போராட்டிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விலகுவதை கைவிடுவதில்லை. அவரை நோக்கி பார்க்கும்போது அந்த காரியங்கள்லாம் நமக்கு ஆச்சரியமா இருக்கும், பிரச்சனைகள் பார்க்கும்போது அல்ல. கிறிஸ்து அன்பானவர்களே, நீங்க யோபு பார்க்கலாம். யோபத்தில் எங்கும், அதாவது அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமா என்றால் சொல்லி அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தா சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துற அந்த யோபு ஒரு சில நேரத்தில் அவன் சொன்ன வார்த்தை, பிறந்த நாளை சபித்தான் சொல்கிறேன். ஏன் பிறந்தேன், நான் அந்த கர்ப்பத்திலே அழியாம போனேன், அந்த ராத்திரி அந்தாகரப்படுதான்னு சொல்லி அவர் சொல்றான். இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிப்போம். யோபு ஒரு மிகப்பெரிய சூழலில் அவன் இருந்தாலும் கர்த்தர் பெண் நிலைமை முன்னமை காட்டும் 2 மடங்கு ஆசைத்தா பார்க்கிறோம். அவன் கர்த்தரை சொல்றான், நான் ஈசன் சொல்கிறான். என்றைக்கு நாம் நம்மை தாழ்த்துகிறோமோ, நான் தெரியாம பேசுறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறார். இனி நான் பேச மாட்டேன், வாயை பொத்திக்கணும்னு சொல்றார். இப்படிப்பட்ட சூழலில் நாம் தள்ளப்பட்டிருக்கோமா? கருத்திலே அர்ப்பணிப்போம். எத்தனை நேரங்கள இன்னைக்கு மனிதன் பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, இன்னைக்கு தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து அன்பானவர்களே, உலகத்தை அழைக்கப்பட்ட அழைப்பிலை கடைசிக்கு நாம் நிற்க வேண்டும். அந்த அழைப்பை இட்டு நாம் பின்வாங்கி போனோம் சொன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்பாக காஷ்மீர்ல ஊழியம் செய்வதற்காக அமெரிக்காவிலிருந்து ஒரு தேவடிய மனிதர் வந்தார். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தான் அமெரிக்காவிலிருந்து ஆப்பிள் மரத்தை கொண்டு வந்து காஷ்மீர்ல நட்டினார். இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினது அந்த மிஷினர் தான். ஆப்பிள் நட்டினாரு. பிற்காலங்களிலே இன்றைக்கு ஆப்பிள் வந்திருக்குன்னா அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்து அந்த மிஷினர் தான் பெரிய காரியம் செய்தார். இந்தியாவுடைய காஷ்மீர் ஆப்பிள் பெஸ்ட். ஆனால் பிற்காலங்களே ஒரு பிராமண பெண் இந்து பெண்ணை பெருமை விட்டு கிறிஸ்து விட்டு வழிதப்பி போயிட்டார். என்றைக்கு கர்த்தரை விட்டு பின்வாங்குறோம் அன்றைக்கு சத்துருடைய நம்ம இருதயத்தை உள்ளத்தை வஞ்சித்து விடுகிறான். கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். அடுத்தபடியாக வேட்டோர் கூட இறைமையத்திற்கு தன் பிறந்தநாள் சபிக்கிறான். ஏன்னா அவனை கொண்டு சிதைக்க ராஜ்ய துறவுல போட்டுறாரு. அந்த ஜனங்கள்லாம் இவன் கர்த்தர் என்ன வார்த்தை சொன்னார், ஒரு வார்த்தையும் குறைக்காம தெளிவா சொல்றாரு, இவன் சாக வேண்டும் என்று சொல்லி அந்த ஜனங்கள் சொல்றாங்க. சுத்தி இருந்த ஆசாரியர் சொல்றாங்க, சுத்தி இருந்த எல்லா சோதனைகளும் சாக வேண்டும். வெளிப்பட்ட சூழ்நிலையில் தான் ரத்த சொல்லி பயப்படான்னு சொல்றாரு. நான் உன்னோட இருப்பேன், ரசிக்கும் உன்னோட இருக்கேன், ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசிக்கும் முன்பாக நான் உன்னை அனுப்பியிருக்கேன், உன்னை வெண்கல அழகமாக்கினேன், உன் தாயின் வயிற்றிலும் தெரிந்து கொண்டேன், என் கர்த்தத்தில் பறக்கும் போதே நான் உன்னை அறிந்தேன்னு சொல்லி இவ்வளவுலாம் சொல்லி அனுப்பினேன். அவன் எதை பார்த்தான்? பிரச்சனையை பார்த்தான், அவன் போராட்டத்தை பார்த்தான், அவன் கலக்கத்தை பார்த்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனை, எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் பிரச்சனை வருதோ அது அவனுடைய ஆசீர்வாதத்துக்காகவும்
கர்த்தர் அவனை அந்த கரையில கொண்டு சேர்ப்பதற்கு அந்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் அவன் விழுவதற்காக அல்ல. யோசிப்பு இவ்வளவு பெரிய பிரச்சனை விழுந்தான். நான் கர்த்தரை அவன் நம்பியிருந்து கடைசி வரைக்கும் பொறுமையோடு இருந்தான். 13 ஆண்டுகள் அவன் எகிப்திலே தகப்பனை விட்டு பிரிந்து, அவன் சிறுவதற்கு தாயார் இறந்துட்டாங்க, ஆறுதலற்றவனாக இருந்தான். ஆனால் அவன் கர்த்தரை மறந்து விடவில்லை. கிறிஸ்து கண்டாட்டை இந்த நாளில் நாம் கர்த்தரை மாத்திரம் பார்ப்போம். பிரச்சனை 1000 பிரச்சனை வரும். பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. சொல்றான்னா அவன் போய் சொல்லா இருக்கும். அது பணக்காரன் தான் சரி, ஏழையா இருந்தாலும் சரி. வேதாந்தத்தில் இன்னொரு மனிதனை பார்க்கிறோம், எலியா தீர்க்கதரிசி. மிக பிரபலமான தீர்க்கதரிசி. பாகால் தேசத்தை கொண்டு கொடுத்த ஒரு தேவனுடைய மனிதன், கர்த்தரை தெய்வம் என்று நிரூபித்த ஒரு மனிதன். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சொல்லுகிறான், ஆகாம போய் தன்னுடைய காரியத்தை புறம் சொல்றான். சொல்றான், இப்படி பாகால் தீர்க்கதரிசி கொண்டு போட்டான்னு சொல்றா, தலையை வாங்கி விடுவேன் என்று சொல்கிறார். இதை கேட்ட பொழுது மிக பிரபலமான தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி அவன் சொல்லுகிறான், ஒரு சூறை கிழங்கில் படுத்திருந்து அவன் சொல்லுகிறான், கர்த்தாவை எடுத்துக் கொள்ளும், சாக வேண்டும், என் முற்பிதாக்களை காத்து நல்லவன் சொல்லுகிறது யாரு? மிக பிரபலமான பவர்ஃபுல் மேன். பிரச்சனை, கலக்கம், போராட்டம் வருகிறதா? கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். பிரச்சனை வர நேரத்தில் கர்த்தர் மட்டும் எதிர்க்க வார்த்தை அமைதி. நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள். அமெரிக்க நம்பிக்கையுமே உங்க பலனாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அமைதியா இருக்கணும். பிரச்சனை ஒண்ணு சேதப்படுத்தாது. இயேசு கிறிஸ்து இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது, அவரை நிந்திக்கிறாங்க, அறையிறாங்க. அந்த சராசரி வந்து தேவாதி தேவனுடைய குமாரன் சிறுப்புல அடிக்கிறாங்க, அன்னத்துல அடிக்கிறாங்க, உண்மை சுத்துறாங்க, கேலி செய்யறாங்க, பரியாசம் பண்றாங்க. அவர் பொறுமையோடு இருந்தார், சகித்தாருன்னு சொல்லி வேதவசம். சிறுவின் மறந்த புரிந்த தன்னை அடிமையாக்கி சகித்தாருன்னு சொல்லி வேதவசம். இந்த எலியா தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்லுகிறார், ஜப்பானுக்கு உனக்கு என்ன வேலை? இனிதான் உன்னுடைய வேலையே இருக்குது. உன் வேலை முடிந்தது சொல்றேன், இனிதான் உன்னுடைய வேலை இருக்கிறது. நீ ஆசைகளில் சீரியா தேசங்கள் அதிபதியாக நீ அவனை அபிஷேகம் பண்ணு. இஸ்ரேல் தேசம் மேலே யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. உனக்கு அடுத்தபடி உன் ஸ்தானத்தில் எலிசாத்திற்கா 3 காரியங்களை சொல்லுகிறார். நீ அங்க ஆசைகளை சீரியா தேசம் அபிஷேகம் பண்ணு, யெகூவை இஸ்ரேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஒரு ஸ்தானத்தை எலிசாத்திற்கும் ஒருத்தருக்கு விடுறத இன்னொருத்த அழிப்பான், இன்னொருத்தருக்கிற கடைசி எலிசாத்திற்கு அழிப்பான். இதற்காக அவன் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுகிறது பார்க்கிறோம். எலிசாத்திற்கு சுழல் காட்டில் கற்று எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். அவன் சொன்ன காரியம், என்னை எடுத்துக்கொள்ளும், என் முற்பாக நான் நல்லவர்கள் சொல்றான். அவன் பார்த்தது இயேசுவை பார்த்தார், கர்த்தரை பார்க்கவில்லை. முழு பெரிய அந்த ஒரு காரியத்தை நடத்தி பாகால் தேசத்தை கொண்டு சேர்த்து அந்த தேவனுடைய மனது சொல்லுகிறார், நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும். மிக கண்களுக்கு பார்க்கிறான். அவன் கர்த்தரால் நேசிக்கப்பட்ட பெரிய தெய்வ மனிதன். கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார் சுழல் காட்டிலே. அடுத்தபடியாக நாம் பார்க்கிற இன்னொரு மனிதன் யோனா தீர்க்கதரிசி. இனிமே மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் அவன் அனுப்புகிறார். திசை மாறி போகிறான். கர்த்தர் மீண்டும் அவனை திருப்பி மீனை வைத்து காப்பாற்றி அவன் அனுப்புகிறார். சுவிசேஷம் சொல்றாரு. எல்லாம் மணந்துட்டாங்க, மிருகங்கள், ஜீவங்கள், மனுஷன் எல்லா மக்களும் எடுத்து அங்க உட்கார்ந்து கர்த்தர் வேணிச்சாங்க. கர்த்தர் மனசாப்பட்டது 1,20,000 மேற்பட்ட ஜனங்கள் மேல் பரிதபிக்காமல் இருப்பதுன்னு சொல்றாரு. இவன் அழிக்க மாட்டேன் நினைச்சா இந்த காட்சியை செய்ய சொல்வது, ஒரு ஆமனுக்கு செடியை முளைக்க வைக்கிறார். அந்த ஆமனுக்கு செடி நன்றாக செழித்து வளர்ந்தது. அதுல இருந்தான். அடுத்து ஒரு பூச்சி கட்டிட்டார், அழித்து போட்டது. அவனை வேதனைப்பட்டு நான் சாகிறது நல்லது என்றான். என் மேல் எரிச்சார்கள், நான் காரு மட்டும் மேல் எச்சரித்து நல்லது சொல்லி சொல்றான். தன் ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியாது. தீர்க்கதரிசி, சிறிய தீர்க்கதரிசி, மிக பிரபலமான தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து பிற்காலங்களில் சொல்லும்போது யோனா தீர்க்கதரிசி தான் சொல்றாரு. யோனா தீர்க்கதரிசி எடுத்துக்காட்டார். கண்பாங்களே,
இந்த கால வேளையிலே பெரிய பெரிய தேவனுடைய மனிதர்கள்லாம் இப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்தார்களே இன்னும் நமக்கு திருஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்கு. நம்மளே இலக்கறிக்கை செய்ததுக்காக இல்ல, தேவன் நம்மோடு இருக்கிறார். அதான் சங்கீத காலத்தோட தேவரி என்னோடு கூட இருக்கிறேன், நான் மரணிகளின் பள்ளத்தாக்கில் ஒரு தாவீதை போல ஒரு மிக கஷ்டப்பட்ட ஒரு மனிதன் இந்த உலகத்துல இருப்பான்னு சொன்னா நிச்சயமா இருக்க முடியாது. அது யாக்கோபை போல தாவீதை போல இருக்கவே முடியாது. இந்த தாவீது தன் மகன் அம்னோன் பரிதாப செத்தான், அப்சலோம் பரிதாப செத்தான். இன்னொருடைய காலையில் பயங்கரமான காரியம் நடக்கிறது. சாலமோட வாழ்க்கையிலே அவன் காணவில்லை, ஆனால் சாமுடைய வாழ்க்கையில எப்படியாம் பற்றி ஒரு பயங்கரமான வாழ்க்கை அவனை சுற்றி இருந்த காரணம் பட்டையும் வீட்டை சுற்றி இருக்கிறோம், பட்டையும் வீட்டை சுற்றி சொல்லி கத்துற அந்த சூழ்நிலை அவன் சொல்றான். இன்னைக்கு ஐயா வாசாங்க, யாரோ ஒருத்தன் வாசாங்க, பரிசுத்தாவை எடுத்துக்கொள்ளாம இருக்கும் ரட்சணித்தின் சந்தோஷ திருமணம் தான் சொல்லி மிக பயங்கரமா மிக ஒரு பரிதாபத்தோடு மன்றாடுறான். பரிசுத்தாவியை எடுத்துக்கலாம். ரட்சணி உலகத்தில் மிகப்பெரிய விலையேறு பெற்றது பரிசுத்தாவி, ரட்சணித்தின் சந்தோஷம். இந்த வாழ்க்கையை நம்ம இழந்து போயிட்டோம்னா பிசாசு நம்ம ஈஸியா மேற்கொள்வான். அதனால கர்த்தருடைய கருத்தை நம்ம அர்ப்பணிப்போம். தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்டு ஆவிதான், தேவனின் நறுங்குண்டமான இதயத்தை புறக்கினை சொல்ல தன்னை அர்ப்பணிக்கிறார். நிலவரமான ஆவி எனக்கு தாரும் சொல்றார், சுத்தமான ஆவியில் தாரும் சொல்றாரு, பரிசுத்தமான ஆவி 3 ஆவியில் குறித்து சொல்றார். நிலவரமான ஆவி அநேக நேரங்களில் உள்ளதை பிசாசு வந்து நம்மளை இலக்கரிக்கை செய்யறான். அதனால கர்த்தரை கேட்க நிலவரமான ஆவி. அநேக நேரத்தில் அசுத்தத்தை நோக்கி ஓடுகிறோம். அந்த நேரத்தில் இந்த பரிசுத்தாவி, நிலவரம் ஆவி, பரிசுத்தாவி, சுத்தாவி எடுத்து தந்து பலப்படுத்துவோம். கர்த்தருடைய கருத்தை ஒப்புக் கொடுப்போம். நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தாவீது தான். கோலியாத்தை பார்த்தோம், சவுலும் அவனோடு கூட படை தலைவர்கள் கலங்குறாங்க, பயப்படுறாங்க. எந்த தாவீது ஒருவேளை 15 இருந்து 20 வயது இருக்கும். இவன் சொல்றான், இந்த பெலிஸ்தனுக்கு யாரும் பயப்பட வேண்டியதில்லை, இந்த பெலிஸ்தனுக்கு யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அவன் இஸ்ரேல் தேவரின் நிந்திக்கிறான் கோலியாத்து. இவன் சொல்றான், நீ நிந்தித்து அந்த இஸ்ரேல் தேவன் நாம் வருகிறேன்னு சொல்லி அவனை வீழ்த்துக்கிறான், அவனை கலங்கடிக்கிறான். அவன் பார்த்தது கர்த்தரை பார்த்தான், கோலியத்தை பார்த்தான். ஒருவேளை அங்க மோசே மாதிரி அல்லது யாக்கோபு மாதிரி அல்லது அங்க எரேமியா மாதிரி அடுத்து எலியாவு மாதிரி இப்படி மோசே மாதிரி இது மாதிரி அவன் சுற்றுப்புற சூழ்நிலையை பார்க்கல. அவன் பார்த்தது கர்த்தரையே பார்த்த, வேற யாரும் பார்க்கல. கர்த்தர் மிகப்பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். இந்த கால வேளையில கர்த்தருடைய கருத்தை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கு காத்து கொண்டிருக்கிறார். எதற்கும் பயப்பட வேண்டும். அவர் வருகை மட்டும் எல்லா பிரச்சனையும் வரும்போது அவருக்கு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதித்தார். நன்றை வந்திடாயோ, இன்பத்தி வந்திடாயோ, நன்றை வந்திடாயோ, இன்பத்தி வந்திடாயோ, உன்னை வெறுத்து சிலுவாயை எடுத்து பின்பற்றி வந்திடாயோ, உன்னை வெறுத்து சிலுவாயை எடுத்து பின்பற்றி வந்திடாயோ, பின்பற்றி வந்திடாயோ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென்.